ஓவியகுமார் வணக்கம். நிச்சயமாக மாயமான 292 இந்தியர்களின் நிலை என்ன என்பது குறித்து தகவல்கள் இல்லாததால் அவர்களின் உறவினர்கள் பெரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்த நேபாள பெருவெள்ளத்தின் பேரிடரால் உருக்குலைந்துள்ள நேபாளத்தில் மீட்பு பணி 3வது நாளாக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 292 இந்தியர்கள் உட்பட சுமார் 1000த்திற்கும் மேற்பட்டோர் நேபாளத்தில் மாயமாகி உள்ளனர். தோண்ட சடலங்கள் கண்டெடுக்கப்படுகிறது. பலி எண்ணிக்கை 400-ஐ நெருங்கிய கோர நிகழ்வு இது. 292 இந்தியர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தற்போது அதிர்ச்சி தகவலையும் கூறியுள்ளது. நேபாளத்தில் மட்டுமே 910 பேருக்கும் அதிகமானோர் மாயமாகி உள்ள நிலையில் திபெத் எல்லையோர பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் சீன தரப்பில் 500க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என தகவல்கள் வெளிவந்துள்ளன. மொத்தத்தில் மாயமானவர்களின் எண்ணிக்கை 1400-ஐ கடந்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் தகவல் படி நேபாளத்தில் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் உள்ள இந்தியர்களின் எண்ணிக்கை 288 என கூறுகின்றனர். இவர்களில் அந்த திரிசூலி நீர்மின் திட்டத்தில் பணியாற்றிய 73 தமிழர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மற்றும் இந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரை சென்ற சுற்றுலா பயணிகளும் அடங்குவர். பேரிடர் என்றே குறிப்பிட வேண்டும். 3வது நாளாக மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இவர்களிடமிருந்து தகவல்கள் எதுவும் இல்லாததால் இவர்களது உறவினர்கள் மிகுந்த சோகத்தில் உள்ளனர். பேரிடரால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ரசுவா, திமுரே மற்றும் திரிசூலி நதிக்கரை பகுதிகளில் தொலைத்தொடர்பு சேவைகள் மற்றும் மின்சாரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்குள்ள இந்தியர்களை தொடர்பு கொள்வதில் கடுமையான சிக்கல் நீடிப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவிக்கிறது. திரிசூலி நீர்மின் நிலையத்தில் பணியாற்றிய இந்தியர்கள் இந்த சுற்றுலா பயணிகளுடன் அடங்குவர். இந்த சோகத்தில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் சென்னை, கடலூர், தஞ்சாவூர், சேலம், மயிலாடுதுறை மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் திபெத் எல்லை பகுதியை நோக்கி செல்லும் வழியில் இந்த ரசுவா மற்றும் திமுரே பகுதியில் நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி கொண்டனர். தமிழர்கள் பயணித்த வாகனங்களில் ஒரு வாகனத்தில் சென்றவர்களை வெள்ளத்தில் இருந்து தப்பி அருகில் உள்ள அந்த காவல் முகாமில் பாதுகாப்பாக தஞ்சமடைந்தனர். முதற்கட்டமாக தமிழர்கள் மற்றும் பிற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் 21 தமிழர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு காத்மாண்டு நகருக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். மீதமுள்ளவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிக்கிறது. நேபாளத்தில் தமிழர்கள் சிக்கியிருப்பது குறித்து அறிந்த தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் உடனடியாக தலையிட்டு டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லம் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடன் இணைந்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்த உத்தரவுள்ளார். அமைச்சர்களும் இதற்காக டெல்லி விரைந்து அங்கிருந்து நேபாள் செல்கின்றனர். நேபாளத்திற்கு உதவும் வகையில் இந்திய விமானப்படை மூலம் முதற்கட்டமாக அனுப்பப்பட்ட நிவாரண பொருட்களை தொடர்ந்து 2வது கட்டமாக 37,500 டன் அவசர கால நிவாரண பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதில் சூரிய மின் விளக்குகள், போர்வைகள், உணவு பொட்டலங்கள் மற்றும் மருந்துகள் அடங்கும். இதன் மூலம் மொத்தம் 47,500 டன் உதவிகள் நேபாள அமைச்சகத்திடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நிலைமையை நேரில் கண்காணித்து வருவதுடன் நேபாள அரசுடன் இணைந்து முழு தேசிய பேரிடர் மீட்பு குழுவினருடன் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் நேபாள பிரதமருடன் பேசியுள்ளார். எது எப்படி இருந்தாலும் இந்த கோர சம்பவத்தின் முழுமையான சுவடுகள் இன்று ஓரளவு வெளியாகும் என தெரிய வருகிறது. தமிழர்களின் நிலை என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓவியா குமார்.